ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் என்னை நடத்தப் போகிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசுக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசுக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை பரிசுத்தமாக யெகோவாவை காத்தி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக யெகோவாவை காத்தி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் ஆராதனை உமக்கே. ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை இயேசுவே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு சீர்படுத்த சிரிஸ்திகரே ஆராதனை உமக்கே. ஆமே சீர்படுத்த சிரிஸ்திகரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்த துணையாளரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்த துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆவியானவரே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை வல்லமை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை இயேசுவே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தேவன் தான் கொஞ்சி வழியுதே எத்தனை ஆடி பாடுது எவரு மணியாரே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன் தான் பொங்கி வழியுதே எத்தனை ஆடி பாடுது எவரு மணியாரே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அற்புதம் செய்த கதிரா ஒளிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு உன்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பரிசத்தில் நான் தெரிந்தேன், பாவவாரி அதை சுமந்தடைந்தேன். பரிசத்தில் நான் தெரிந்தேன், பாவவாரி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் எங்கள் தாகம் நீங்கிட்டே, அந்த இந்த நாளில் எங்கள் தாகம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு ஜோதித்திட தேவ சத்துரு ஜோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆவியானவரே துதிக்கிறமையா, கர்த்தாவே துதிக்கிறமையா, பிதாவே துதிக்கிறோம், உன்னதரே துதிக்கிறோம், உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கிறமையா, உம்மை போற்றுகிறமையா. நல்ல தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், வல்ல தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதரே உம்மை ஆராதிக்கிறோம். உனக்கு எதிராக எளிமையான சூழ்ச்சிகள், உனக்கு எதிராக எளிமையான துர்ச்செய்திகள், உனக்கு எதிராக எளிமையான வேண்டாத காரியங்கள், அது ஒரு வழியாக வந்தது, அது இப்போது 7 வழியாக அது ஓடி போய்விட்டது. அது ஒரு வழியாக வந்தது, இப்போது 7 வழியாக அது ஓடி போய்விட்டது. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் சகலத்தையும் நான் புதிதாக்குவேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் துக்க நாட்கள் முடிந்தது, இனிமேல் நீ தீங்கை காணாதிருப்பாய். ஒருபோது உன்னை வைக்கப்பட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யாருமே கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யாருமே கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் உன்னை நடத்துகிறாரே, அன்பு வசனத்தால் உன்னை நடத்துகிறாரே. யாருமே கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யாருமே கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. யாருமே கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யாருமே கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். இந்த உலகத்துல யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்களை தள்ளாத நேசர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். கடந்த ஆண்டிலே உனக்கு விரோதமாய் பல சூழ்ச்சிகள் எழும்பின, உனக்கு விரோதமாய் பல போராட்டங்கள் எழும்பின. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வழியாக வந்த எல்லா போராட்டங்களும் ஒரு இமைப்பொழுதிலே அது 7 வழியாக அது ஓடி போய்விட்டது. இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பம் ஒரு அற்பமாக தெரியும், ஆனால் முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கிறது. எனக்கு ஒரு அற்பமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இது ஒன்றுமில்லையே, வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதே, வெட்டாந்தரையாக இருக்கிறதே, அவாந்தர வழியாக இருக்கிறதே. கலங்கலாம், நெருக்கங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உன் கண்ணு முன்னால் இருக்கும் மகளே. இந்த உலகத்தில் நெருக்கி வருகிற பிரச்சனைகள், இந்த உலகத்தில் நெருக்கி வருகிற போராட்டங்கள், இந்த உலகத்தில் நெருக்கி வருகிற உனக்கு விரோதமாய் துர்ச்செய்திகளை அதையெல்லாம் உதறி தள்ளிவிடு, அதையெல்லாம் உதறி தள்ளிவிடு, அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறோமாய உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையாக ஓடு என்று வச்சுக்கிறார். உன்னை சுற்றி அணைய நெருக்கங்கள் தேடி வரலாம், உன்னை சுற்றி அணைய பிரச்சனைகள் தேடி வரலாம். ஆனால் உன் பார்வையை நீ திருப்பாதே, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நீ பொறுமையை ஓடு என்று அவர் சொல்கிறார். அவரையே நோக்கி பார்த்து ஓடு, அவரையே நோக்கி பார்த்து ஓடு. உன் பார்வை வேறு பக்கம் திரும்பக்கூடாது. உன்னை வேறு பக்கம் திரும்ப வைத்து உன் நடையை பலவீனப்படுத்தி, உன் நடையை சோதனைக்கு உட்படுத்தி, உனக்கு சோர்வை கொடுத்து, அவருக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேரம் உன் கண்களை ஏறெடுக்கிற உன் கண்ணை திருப்பி விடும்படியாக, உன் கண்ணை வேறு பக்கம் திருப்பி விடும்படியாக, உன் எண்ணத்தை வேறு பக்கம் திருப்பி விடும்படியாக, உன் நினைவை வேறு பக்கம் திருப்பி விடும்படியாக
பிசாசி திட்டம் போட்டுக் கொண்டே இருப்பான். அவன் திட்டத்துக்கு, அவன் செயல்பாடுக்கு இடம் கொடுக்காது. அவனுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அந்த இயேசுவை பார்த்து ஓடு. நீ கிறிஸ்துவின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது லெப்ட் பக்கம் ரைட்டு பக்கம் என்று சொல்லுகிறார்கள். உனக்கு ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் பிரிவினை, ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் நெருக்கம், இதை பார் என்று சொல்லும்படி உன்னை திசை திருப்புகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நீ அவர்களை பார்க்காதே, அவர்களை பார்க்காதே. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டை என் தகப்பன் இயேசு அவருடைய அடிச்சவளை பின்பற்றி சொல்லு. நான் உன்னை நடத்துவேன். உன் கண் பரிசுத்தமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். உன் பார்வையை சீர்படுத்து, உன் எண்ணத்தை சீர்படுத்து, உன் நினைவை சீர்படுத்து என்று அவர் சொல்லுகிறார். உலகத்தில் அனைத்து அவதூறுகள் வரும், துர்ச்சிதைகள் வரும். அதை நீ பார்க்காதே, அதை சிந்திக்காதே, அதை நினைக்காதே. அவரை மாத்திரம் நோக்கிப்பார், அவரை மாத்திரம் நோக்கிப்பார். அவர் ஒரு பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். இதோ கர்த்தர் உன்னை அமர்ந்த நீரோடை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். ஒரு அலையில்லாத அமர்ந்த நீரோடை கொண்டு வந்திருக்கிறார். நீ அலையை நோக்கி போகாதே, கொந்தளிக்கிற இடத்துக்கு நோக்கி போகாதே. அமர்ந்த நீரோடை உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீ அதில் பயணம் செய்து கொண்டிரு, அதில் பயணம் செய்து கொண்டு. நீ லெஃப்ட் பக்கம் திரும்பாத, இல்லை ரைட் பக்கம் திரும்பாத. அந்த பக்கம் கொந்தளிப்பு இருக்கிறது, அந்த பக்கம் அலைகள் இருக்கிறது. அது உன் படகை தவள விடும், உன் படகை மூழ்கடிக்க விடும். அவர் ஒருபோது உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். இந்த உலகத்தில் நெருக்கி வருகிற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளுங்கிறார். பிரச்சனையை உதறி தள்ளு, கவலையை உதறி தள்ளு, வேதனையை உதறி தள்ளு, கஷ்டத்தை உதறி தள்ளு, துக்கத்தை உதறி தள்ளு, எல்லாவற்றையும் உதறி தள்ளு. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மேகம் ஒன்று திரளான சாட்சி உன் கண் முன்னால் இருக்கும்போது இந்த உலகத்தில் வருகிற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறமாய அந்த தகப்பனை நோக்கி உமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டிரு. கர்த்தர் உனக்கு கண்டிப்பான முறையிலே ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்படி உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பார். தசமோலா ஹோதா சீக்காரா தாரா கலாராபா ஓதோ நீக்கமாது சம்மராதி கரபல கரலரபா. ஆண்டவரே, எங்களோடு இறைப்பட்டுக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இறைப்பட்டுக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா, மகிமை செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் மீது இறங்கி வந்த ஆவியானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்திலே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பேரை என்ன செய்ய போகிறேன்? பெருமைப்படுத்த போகிறேன். அந்தந்தவளே, குதிரைக்கு 2 கண்ணில் ஒரு கடிவாளம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கவங்களா? ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஏன் என்று கேட்டால், அந்த குதிரை பார்வை லெஃப்ட் பக்கமோ ரைட் பக்கமோ திரும்பாமல் ஒரே நேராக ஓடும்படி அதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன் அதை வைத்திருக்கிறார்கள்? 2 பக்கமும் பார்க்கக்கூடாது, ஒரு பக்கத்தான் பார்த்து ஓடணும் என்று அதை வைத்திருக்கிறார்கள். குதிரை ஓட்டி கையிலே ஒரு கடிவாளம் இருக்கும். அதை ரைட் பக்கம் தள்ளினார்னா அங்கிட்டு ஓடும், லெஃப்ட் பக்கம் தள்ளானா இங்கிட்டு ஓடும். அதுதான் அதுக்கு சிக்னல் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதுக்கு ஒரே நேர் பாதையை பார்த்து தான் அது ஓடும், பார்த்துக்கொள்ளுங்க. சைடில் அது பார்க்க முடியாது.
ஏன் என்று கேட்டால் இங்கிட்டு திரும்பி ஓடும், இங்கிட்டு திரும்பி ஓடும். அதனால தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று ஒன்று உண்டு. அதையே நீங்கள் பார்த்துக்கிட்டு என்ன செய்யுங்க, ஓடுங்க. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து அவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று அவர் சொல்கிறார். உங்கள் பார்வை வேறு பக்கம் திரும்பக்கூடாது, உங்கள் பார்வை வேறு பக்கம் போகக்கூடாது என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் எந்த நேரத்திலே விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். கெச்சிக்கிற சிங்கம் போல உன்னை வேறு பக்கம் திரும்ப வைத்து பார்க்க வைத்து, வேறு காரியங்களை கேட்க வைத்து, வேறு காரியங்களை பார்க்க வைத்து, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை சோர்வுக்கு உட்படுத்தி வேகமாக நம்மளை ஓட விடாமல் சோர்ந்து பையே ஓடும்படி ஒரு சூழ்நிலையை அவன் உருவாக்குகிறான். அதனால் கர்த்தர் நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார், அவரை கொடுத்திருக்கிறார், அந்த இரட்சகரை கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து நம்ம ஓடும்போது நம்முடைய காரியங்களை எல்லாமே அது ஜெயமாக என்ன செய்யும் முடியும். நான் ஓட முடியாமல் பல பிரச்சனைகள் நம்மளை வந்து நெருக்குகிறது, பல போராட்டங்கள் நம்மளை வந்து நெருக்குகிறது. அதனால தான் நம்ம வேகமாக ஓட முடியல. வார்த்தைங்கிற அந்த விதை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, அதை நாம் வளர விட வேண்டும். ஏசப்பா ஒரு ஓமையை சொல்லுகிறார். சில விதை முள்ளில் விழுந்துச்சு, சில விதை பாறையில் விழுந்துச்சு, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. முள்ளுக்குள்ளே விழுகிற விதை அது வளரும்போது முள்ளு நெருக்கி அதை வளர விடாமல் தடுக்கிறது. அந்த முள்ளுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன என்று இயேசுவனர் சொல்லுகிறார். உலக காரியங்களும் உலக கவலைகளும் உலக பிரச்சனைகளும் உன்னை நெருக்கும் போது, உன்னை முள்ளு போல் அது குத்தும் போது, அது உன்னை ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வெற்றிக்குள்ளே அது வளர்விடாமல் அமைக்கி போடுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட ஒரு விதைகளாகத்தான் இருக்கிறோம். ஆனால் பூமியிலிருந்து வரும்போது நல்லா விளைஞ்சி தான் மேலே வந்துக்கிட்டு இருக்கோம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம், குடும்பத்தில் நல்லபடி அன்பா சமாதானமாக உயர்வாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில முள்ளுகள் வந்து நம்ம மேலே வந்து மோதும் போது, சில முள்ளுகள் நம்ம மேலே வந்து குத்தும் போது நாம் வளர முடியாமல் அப்படியே அமுங்கி விடுகிறோம். இதுதான் இப்போது இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை சொல்லுகிறார். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன் இப்படிப்பட்ட துக்கங்களும், ஏன் இப்படிப்பட்ட நெருக்கங்களும், ஏன் இப்படிப்பட்ட விளைவினங்களும், ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்களும் என்று கேட்டால், உங்கள் பார்வையை நீங்கள் வேறு பக்கம் திருப்பக்கூடாது, உங்கள் செவியை நீங்கள் வேறு பக்கம் திருப்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருங்கள், மற்ற காரியங்களை நான் பார்த்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் உலகத்தை பார்க்கும்போது, உலக மனிதர்களை பார்க்கும்போது, உலகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் பார்த்து அதை நீங்கள் சிந்தைக்கு கொண்டு வந்து அதை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்து விடுகிறது. உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓட முடியாமல் ஒரு பலவீன தாக்குதல் வருகிறது. இதைத்தான் ஆவியானவர் இப்போது சொல்லுகிறார். இதைத்தான் ஆவியானவர் இப்போது சொல்லுகிறார். ஒரு குதிரைக்கு கடிவாளம் எப்படி நேராக பார்த்து ஓடும்படி அது அமைக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த நாளிலே உங்கள் பார்வை தேவன் பக்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும். எந்த உலக மனிதர்கள் பக்கமோ, எந்த புறங்கூறுகிற மனிதர் பக்கமோ, எந்த துர்ச்செய்தியை பரப்புகிற மனிதர்கள் பக்கமோ இருக்கக்கூடாது. அதை நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய நினைவிலே அதை கொண்டு வரக்கூடாது. அவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, உன் கண்ணு முன்னால் நான் மேகமோட அநேக சாட்சிகளை நான் உன் கண்ணு முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிறேன் அல்லவா? நீ அதை பார்க்க வேண்டுமே. நீ ஏன் உலக கவலையை பார்க்கிறாய்? 5:2 மணி பெருக பண்ணி உனக்கு அற்புதம் செய்தான் அல்லவா? அதை நீ பார்க்க வேண்டுமே. பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் செய்தான் அல்லவா? அதை நீ பார்க்க வேண்டுமே. கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி இருக்கிறேன் அல்லவா? அதை நீ பார்க்க வேண்டுமே. 10 குஷ்டங்களை குணமாக்கி அற்புதம் செய்திருக்கிறேனே, அதை நீ பார்க்க வேண்டுமே. இப்படிப்பட்ட சுகத்தின் வல்லமைகளையும் வெற்றியின் வல்லமைகளையும் விடுதலை வல்லமையை நீ பார்த்து நீ ஓடு என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வருகிற பல காரியங்களை நீ பார்க்காதே, பல மனிதர்கள் அவதூறு பேச்சை நீ கேட்காதே. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அதை மாத்திரம் பார், அதை மாத்திரம் பார். அவர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்பமான ஒரு மாதமாக தெரியலாம். இந்த மாதம் ஒன்றுமே கிடைக்கவில்லையே, வெட்டாந்தர போல் இருக்கிறதே, ஒன்றுமே வரவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஆரம்பம் அற்பமாக தெரியும் மகளே, உனக்கு முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும்.
ஐயோ இந்த மாதத்தில் என் குடும்பத்தில் பிரச்சனை, அல்லோ இந்த மாதத்தில் என் குடும்பத்தில் போராட்டம், இந்த 2019 ஆரம்பமே வில்லங்கமா இருக்கிறது, கலங்கி நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். மகளே, இது உனக்கு பிரச்சனையை கொண்டு வர முடியாது, உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது, சம்பூர்ணத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஆரம்பம் உனக்கு பிரச்சனையா இருக்கலாம், ஆரம்ப துக்கமா இருக்கலாம், ஆரம்ப நெருக்கமா இருக்கலாம், ஆரம்ப கவலையா இருக்கலாம், ஆரம்ப போராட்டம் இருக்கலாம், ஆனால் அது உனக்கு சம்பூர்ணத்தில் கொண்டு வந்து முடிய போகிறது. உன் துக்க நாட்கள் அழிந்து போய்விட்டது. கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த வருஷத்தில் உனக்கு செய்ய போகிறார். உனக்காகவே நான் யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பகுலாராதி கராதி சந்த நமலா கராப்பா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்க முடியும். உனக்கு நான் தூதர்களை காவல் பண்ண வைத்திருக்கிறேன். ரத்துட்ட கொம்மொக்கத்த சீக்கராதரபா, உனக்கு எலும்பி வருகிற ஒரு வழியா வருகிற போராட்டங்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் அது 7 வழியா உன்னை பார்த்து ஓடும்படியான ஒரு பெரிய மகிமையை உன் மேல வச்சிருக்கிறேன். தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரப்பா, நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரப்பா. உம்முடைய சக்கிர மகிமை எங்களை மூடுவதாக, எங்களை மூடுவதாக. கரம் பிடித்து நடத்துகிற இயேசுவே, எங்களை கரம் பிடித்து நடத்தும் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். எங்களுக்கு இந்த நாளுக்குண்டான ஒரு தகுந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த மாதத்தில் ஒன்றுமே நடக்கலையே என்று எண்ணுகிற சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஒரு வெற்றியும் நான் இன்னும் பார்க்கலையே, ஒரு ஜெயத்தையும் நான் இன்னும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் மகளே, உனக்கு நான் அற்புதத்தை துளிரிவிட ஆரம்பித்து வைத்திருக்கிறேன். துளிரிவிட ஆரம்பித்து விட்டது. நீ பயப்படாதே. கண்டிப்பாக அது செடியாக மாறும், கண்டிப்பாக அது மரமாக மாறும், கண்டிப்பாக பூ பூக்கும், கண்டிப்பாக அதில் கனி கிடைக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி, எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கும்படி மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். தகப்பனே, இந்த வேலையில் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.